நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இக்கால கவிஞர்கள். இந்த இக்கால கவிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நமக்கு நிறைய பொறுத்துகளையாக இருக்கட்டும், இவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி கொஷின்ஸில் நமக்கு நிறையா வந்திருக்கு. அதனால் இவங்களை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூல்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு 12 நூல், ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தர் 15 நூல் இப்படி எழுதியிருப்பார். பார்க்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதை எப்படி நம்ம மனப்பாடம் பண்ண முடியும், இதை நம்ம மனப்பாடம் பண்ணி இதை எப்படி போய் எழுத முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ எப்படி நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க, ஒரு சினிமா பார்த்தா ஒரு கதை இருக்கும். இப்போ பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாரு, முன்னாடி தாதாவாக இருந்தார் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் அந்த கதையை உங்களால் சொல்ல முடியும்ல. இப்போ கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் பார்த்துருக்கீங்க, இந்த படத்தோட கதை தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த கதையை உங்களால் உடனே சொல்ல முடியும். அது எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து 2 பக்கம் இருக்கும், ரைட்டு ஒன்று லெஃப்ட்டு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சினிமாக்கள் பார்க்குறது என்னென்னா வலது பக்கம் இருக்கிற மூலையில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அதனால் நீங்கள் அதை எப்போ கேட்டாலும் உடனடியாக உங்களால் எடுத்து சொல்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதெல்லாம் எப்படின்னா அந்த இடது பக்கம் போய் சேவ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா காலம் போக்கில் அப்படியே மறைஞ்சிட்டே போதும். வலது பக்கம் சேவ் ஆகிறது இடது பக்கம் சேவ் ஆகிறது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. வலது பக்கம் வந்து ஒரு காட்சியை நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி வந்து உங்களுக்கு நல்லா பதிஞ்சுக்கிறோம். அதை நீங்கள் எப்போ கேட்டாலும் எந்த படம் கேட்டாலும் நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பாட்ஷா மட்டும்தான் நல்லா படையப்பா சொல்லுங்கன்னு சொன்னாலும் அந்த கதையை நீங்கள் சொல்லிடலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து சினிமா பார்க்குறது வந்து நல்லா பதிவாகிறதப்ப படிக்கிறது மட்டும் வந்து மறந்துடுதா. அந்த மாதிரி இதே எப்படின்னா சினிமா மாதிரி தான். நீங்கள் ஒரு கதை, இந்த கதையை மட்டும் நீங்களே உள்ளே யோசித்து நினச்சிக்கிறணும். இந்த கதையை கண்ணை மூடிட்டு நீங்கள் யோசித்து பார்த்தா ஆமாம் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த மாதிரி ஒரு கதையாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப எளிமையான மெத்தடு. ஈஸியாகவே ஆன்சரை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எப்படி நீங்கள் சொல்லலாம், கஷ்டமாக படித்தவன் ஜெயிச்சான், நான் கஷ்டமாக படித்தவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பான், கஷ்டப்பட்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பான், ஆனால் கவனமாக படித்தவன் அதுக்கு முன்னாடியே ஜெயிச்சுட்டு போயிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். எப்படி படிக்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்த ஏரியா கொஸ்டின் வந்திருக்கோ அந்த ஏரியா மெத்தடில் டைப் ஆப்பில் தான் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். கவனமாகவும் நம்ம எளிமையாகவும் ஈஸியாக படிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு கதை சொல்ல போகிறோம். அந்த கதையை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கதையை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த நூல்கள் பூரா அப்படியே லைன் பை லைன் வந்துடும். அதை நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி பார்க்கல உங்களுக்கு ரொம்ப எளிமையாகிக்கிறோம். இப்போ நம்ம பாடத்தில் போகலாம். இப்போ நம்ம முதல் யாரை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வாணிதாசன். இவரை தான் பார்க்குறோம். பாவேந்தர் பரம்பரையில் இவர் ஒருத்தர் வாணிதாசன். இவர் பார்த்தீங்கன்னா 22/2/1915 எங்கே பிறந்திருக்காருன்னா புதுவையில் வில்லியனூரில் பிறந்திருக்காரு. புதுவை வில்லியனூரில் பிறந்திருக்காரு. இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 7/8/1974 இவர் இறந்திருக்காரு. இப்போ இவர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நூல்கள் எழுதியிருக்காரு. இப்போ அந்த 12 நூல்களை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கதைக்குள்ள உள்ளே போவோம். கதையை பார்த்தீங்கன்னா வாணிதாசன் வச்சுருக்கோம்ல, நீங்கள் அந்த பொண்ணோட பேர் என்னென்னு வச்சுக்கோங்க, வாணின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷார்ட்கட்டில் போடுறப்ப ஈஸியாக எடுக்கிறதுக்காக. அப்போ வாணின்ற ஒரு பெண், அந்த பெண் யாருன்னா தமிழச்சி. அந்த பெண் யாருன்னா ஒரு தமிழச்சி. அப்போ வாணின்ற ஒரு தமிழச்சி, அந்த பெண் இருக்காங்களா, வாணின்ற ஒரு தமிழச்சின்ற பெண் எப்படி இருக்காங்கன்னா கொடிமுல்லை போல் அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொடிமுல்லைனா கொடி மாதிரி நல்லா ஸ்லிம்மாக ஒல்லியாக அப்படியே அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாணின்ற ஒரு தமிழச்சி கொடிமுல்லை போல் அழகாக இருக்காங்க. வாணின்ற ஒரு தமிழச்சி அப்படி கொடிமுல்லை போல் அழகாக இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்ப இலக்கியமாக, எப்படி அவங்களுக்கு இன்பமாக தோணும்ல, ஒரு சந்தோஷமாக இருப்போம்ல ஒரு டைம், அந்த டயத்தில் இன்ப இலக்கியமாக. அப்போ தமிழச்சி கொடிமுல்லை போல் அழகாக இருக்காங்க. அவங்க ஒரு இன்ப இலக்கியமாக என்ன செய்கிறாங்க, இன்பமாக இருக்கிற டயத்தில் ஒரு ஓவியம் வரைகிறாங்க. என்ன ஓவியம் வரைகிறாங்க, எழில் ஓவியம் வரைகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு எழில் ஓவியம் வரைகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாணி தமிழச்சி, அவங்க ஒரு தமிழச்சி கொடிமுல்லை போல் அழகாமல் இருக்காங்க. அவங்க என்னது இன்ப இலக்கியமாக என்ன செய்கிறாங்க, ஒரு எழில் ஓவியம் வரைகிறாங்க. அந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு யாத்திரை போகிறாங்க, ஒரு பயணம் போகிறாங்க. அந்த பயணம் போயில என்ன செய்கிறாங்கன்னா அந்த எழில் ஓவியத்தை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அந்த எழில் ஓவியத்தை அவங்க எடுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழச்சி, அடுத்து என்னது கொடிமுல்லை போல் அழகாக இருக்காங்க, இன்ப இலக்கியமாக என்ன செய்கிறாங்க, ஒரு எழில் ஓவியம் வரைஞ்சி என்ன செய்கிறாங்க, தீர்த்த யாத்திரைக்கு, அந்த யாத்திரைக்கு அந்த எழில் ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது என்ன செஞ்சிடறாரு, மன்னன் பார்த்துடுறாரு அந்த ஓவியத்தை. சரிங்களா, அந்த ஓவியத்தை பார்த்துட்டு மன்னன் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு வர சொல்லு, அந்த ஓவியத்துக்கு வந்து ஒரு பொங்கல் பரிசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள வர சொல்லு, அந்த ஓவியத்துக்கு என்ன கொடுத்துருவான், நம்ம பொங்கல் தருவோம், அவங்களுக்கு ஓவியம் வரைஞ்சதுக்கு அவங்களுக்கு என்னது பரிசு கொடுத்துருவோம்னு சொல்கிறாரு. அவங்கள வந்து வாங்கிக்கிற சொல்லுன்னு சொல்லிடுறாரு. இப்போ கதையை பார்த்தீங்கன்னா வாணி கொடிமுல்லை போல் அழகாக இருக்காங்க. என்ன செய்கிறாங்க, இன்ப இலக்கியமாக என்ன செய்கிறாங்க, ஒரு ஓவியம் வரைஞ்சி தீர்த்த யாத்திரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறத மன்னன் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தரேன்னு சொல்லியிருக்காரு, பொங்கல் பரிசு தரேன்னு சொல்லிட்டாரு. பரிசு தரேன்னு சொல்லி வாமான்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா பொங்கல் பரிசு வாங்க போகவே இல்லை. ஏன்னா வாணிக்கு பொங்கல் பரிசு தரேன்னு சொல்லிட்டாங்க, பரிசு வாங்கவே இந்த அம்மா போகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அந்த அம்மாவே போய் கூப்பிட்டு விட்டாங்க. என்னம்மா பொங்கல் பரிசு மன்னர் தரேன்னு சொல்லியிருந்தாரு, நீ என்னம்மா வாங்கவே வரலேன்னு சொல்லி கேட்டனே. அந்த அம்மா சொல்லுது, பரிசு வாங்குறதுக்கு இரவு வரல இல்லைங்க அப்படின்னு சொல்லுது.
என்னது பரிசு வாங்குறதுக்கு இரவு வரலையா? ஏமா இரவு வந்தால் தான் பரிசு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க மன்னர் சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஒரு பொங்கல் பரிசு வாங்க சொன்னதுக்கு நீ வந்து ஏன் வரலைன்னு கேட்டால் இரவு வரல நைட்டு வரலைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரித்ததுனா எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவையில் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரிம்மா இப்போனாச்சும் நீ வந்துட்ட, அப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு எழில் விருத்தமா என்ன செய்கிறோமா, ஒரு விருப்பமா எழில் விருத்தமா என்னது இந்த தொடு வானம் கேட்குற அளவுக்கு ஒரு இனிக்கிற மாதிரி ஒரு பாட்டு படிமான்னு சொல்கிறாங்க. யாரை? வாணியை. அந்த மன்னர் அவையில் என்ன சொல்கிறாங்க, நீ எழில் விருத்தமா இந்த தொடு வானம் கேட்குற அளவுக்கு ஒரு இனிக்கும் பாட்டா பாடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா என்ன படிக்குது, என்னது பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக படிக்குது. தொடுவானம் கேட்குற அளவுக்கு தானே படிக்க சொன்னீங்க, அந்த அம்மா படிக்குது. என்ன பாட்டு படிக்குது? பாட்டா ரெங்கா பாட்டுன்னு சத்தமாக கத்தி படிக்குது. உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ இப்படி படித்தா என்னது பாட்டு பிறக்குமாடா அப்படின்னு அந்த நூல் ஒன்று எழுதியிருக்காரு. இதில் மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னா பாட்டு பிறக்குமாடா அப்படின்ட்டு ஒரு நூல், இந்த நூலை இவர் எழுதியிருக்காரு. அப்போ இப்படி படித்தா பாட்டு பிறக்குமாடான்னு சொல்லிட்டு இந்த பட்டாரங்க பாட்டுக்கு வந்து என்னது தமிழ்நாடு அரசு பரிசு பெற்றது. அப்போ இந்த பட்டாரங்க பாட்டுக்கு இந்த அம்மாவும் பரிசு வாங்கிட்டு போமான்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. இப்போ நம்ம வாணிதாசனை பார்த்துருக்கோம். ஈஸியாக ஷார்ட்கட்டில் போயிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் எதையுமே பார்க்க வேணாம், கதை தான். என்ன கதை? வாணி அந்த பொண்ணு யார்? ஒரு தமிழச்சி. கொடிமுல்லை போல் அந்த அம்மா வந்து அழகாக இருக்குது. அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த அம்மாவுக்கு என்னது இன்பம் இருக்குல்ல, சந்தோஷம். அப்போ இன்பமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ப இலக்கியமாக என்ன வரையுது, ஒரு எழில் ஓவியம் வரைஞ்சிட்டு அந்த அம்மா தீர்த்த யாத்திரைக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த மன்னன் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு பொங்கல் பரிசு தரேன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா பரிசு வாங்க போல். அப்புறம் அந்த அம்மா வர வைக்கிறாங்க. அவைக்கு ஏமா வாங்க வரலைன்னா அந்த அம்மா என்ன சொல்லுது, இரவு வரலைங்கன்னு சொல்லுது. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரித்ததுன்னா அப்போ எல்லோரும் சிரிச்சுட்டு இனிமேல் நீ நான் இரவு வரலைன்னு சொல்கிறியம்மா, அப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா எழில் விருத்தமா ஒரு விருப்பமா எழில் விருத்தமா ஒரு தொடுவானம் கேட்குற அளவுக்கு ஒரு இனிக்கும் பாட்டா படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பாட்டு படிக்குது, சத்தமாக தொடுவானம் கேட்குறக்கு பட்டா ரெங்கா பாட்டுன்னு படிக்குது. உடனே அது சொன்னால் இப்படி படித்தா பாட்டு பிறக்குமா, இந்தா உனக்கு பரிசுன்னு சொல்லிட்டு இந்த பட்டாரங்க பாடலுக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரே ஒரு கதை தான். வாணின்ற ஒரு பொண்ணு என்ன செய்யுது அப்படின்றது தான் கதை. நீங்கள் டைரெக்டாகவே இதில் போயிடலாம். வாணி ஒரு தமிழச்சி, கொடிமுல்லை போல் அழகாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு இன்ப இலக்கியமாக ஒரு எழில் ஓவியம் வரைஞ்சிட்டு தீர்த்த யாத்திரை போகுது. அந்த யாத்திரை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் மன்னன், பொங்கல் பரிசு தரேன்றாரு. வாங்க வரல, ஏன் வரலன்னு கேட்டதுக்கு இரவு வரலன்றது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னு என்ன சொல்கிறாங்க, இனிமேல்னாச்சும் ஒரு எழில் விருத்தமா இந்த தொடுவானம் கேட்குற அளவுக்கு ஒரு இனிக்கிற பாட்டை பாடுன்னு சொன்னால் அந்த அம்மா பட்டாரங்கான்னு பாட்டை படிக்குது. அந்த பட்டாரங்கா பாட்டுக்கு என்னது இப்படி படித்தா பாட்டு பிறக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கு பொங்கல் பரிசை கொடுத்துட்றாங்க. இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. நீங்கள் ஈஸியாக வாணிதாசனை நிப்பாட்டிடலாம். இப்போ வாணிதாசனுக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா புதுமை கவிஞர்னு சொல்லுவாங்க. இவரை புதுமை கவிஞர், பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்லாம் நம்ம வாணிதாசன் அவர்களை சொல்லுவாங்க. நம்ம இப்போ அதுக்கடுத்து யாரை பார்க்க போகிறோம்னா நா. பிச்சைமூர்த்தி. என்னது? நா. பிச்சைமூர்த்தி. இவர் 15/8/1990 கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. புதுக்கவிதை என இயக்கத்தின் விடிவில்லின்னு வர சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவில்லி யாருன்னா நா. பிச்சைமூர்த்தி தான். புதுக்கவிதை இலக்கத்தின் விடிவில்லி யார்? நா. பிச்சைமூர்த்தி. இவருக்கு பேர் நா. பி அப்படின்னு வெறும் மட்டும் பேருன்னு சொன்னாங்கன்னா வெறும் நாப்பின்னு மட்டும் சொல்லுவாங்க, இல்லை வெறும் பிச்சைமூர்த்தின்னு சொல்லுவாங்க, இல்லை வெறும் பிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இவரை வந்து அழைச்சிக்கிடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா என்ன நூல் எழுதியிருக்காரு நம்ம முதல்ல போகிறோம். முதல்ல இவர் வந்து கவிதை, எனது இவரோட கவிதை நூல் பார்க்க போகிறோம். இவரோட கவிதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் போயிடுவோம். பிச்சைமூர்த்தி இருக்கார்ல, பிச்சைன்னு வச்சுக்கோங்க. அவரை பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு கூட வேணும், பிச்சைக்காரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம என்ன வச்சுக்கிறோம், பூக்காரின்னு வச்சுக்கிறோம். என்னது? பிச்சு பூ விற்கிற பூக்காரி. நான் பிச்சைமூர்த்தி. என்னது? பிச்சைமூர்த்தி. பிச்சை மூர்த்தின்றதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சு பூ விற்கிற ஒரு பூக்காரி. என்னது? கவிதை நூல் தான் இப்போ பார்க்குறோம். அந்த பூக்காரி என்ன செய்யுதுன்னா பூ விற்க கூடையோடு போய்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட்டு வாத்து இருக்குது. என்ன இருக்குது? நீங்கள் கண்ண முடியுமா? ஒரு பூக்காரி போய்கிட்டு இருக்கையில் அங்கே என்ன இருக்குது? ஒரு காட்டு வாத்து இருக்குது. அந்த காட்டு வாத்து என்ன செய்யுதுன்னா அங்கே இருக்க சின்ன கிளி குஞ்சு ஒன்று இருக்குது. அந்த கிளி குஞ்சை போய் அந்த காட்டு வாத்து கொத்துது. எப்படி? பூக்காரி பூ வித்துட்டு போய்கிட்டு இருக்கையில் ஒரு காட்டு வாத்து என்ன செஞ்சு ஒரு கிளி குஞ்சை கொத்திட்டு இருக்கு. அப்போ அந்த பூக்காரி பார்த்தோன்னா அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கிளி குஞ்சு மேலே அந்த இதுக்கு என்ன வந்துடுது, காதல் வந்துடுது. அந்த பூக்காரிக்கு கிளி குஞ்சு மேலே காதல் வந்து ஒரு கிளி கூண்டை வாங்கிக்கிட்டு என்னது, ஒரு கிளி கூண்டை வாங்கிக்கிட்டு அந்த கிளிக்குஞ்சை தூக்கி அந்த கிளிக்குண்டுகளை போட்டுட்டு என்னது வழித்துணையாக கொண்டு போகுது. என்னது? வழித்துணையாக கொண்டுட்டு போகுது. அதுக்கு துணையாக வந்து கொண்டுட்டு போகுது. இந்த வழித்துணைன்னு ஒரு நூல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூக்காரி
என்ன செய்கிறாங்க, பூ வித்துட்டு போய்கிட்டு இருக்கல ஒரு காட்டு வாத்து வந்து ஒரு கிளி குஞ்சை தாக்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து கிளி குஞ்சு மேலே அவங்களுக்கு காதல் வந்து ஒரு கிளி கூண்டை வாங்கிட்டு அந்த கிளியை வச்சுட்டு தூக்கிக்கிட்டு வழி துணையாக கொண்டுட்டு போகிறாங்க. இது பூரா என்னது, நான் பிச்சைமூர்த்தியோட கவிதை நூல்கள் அந்த மாதிரி பிச்சு போய்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர், இது பூரா சிறுகதை. இது பூரா என்னது, சிறுகதை, இவரோட சிறுகதை. இந்த பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர் என்னது, மோகினின்னு வச்சுக்கோங்க. இந்த பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர் என்னது, மோகினி. அந்த மோகினிக்கு 18ஆம் பெருக்கு இருக்குல்ல, 18ஆம் பெருக்கு என்ன செய்வாங்கன்னா தாலி பெருக்கு போடுவாங்க. அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுறாரு. அப்போ பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர் என்னது, மோகினி. பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர் மோகினி. அந்த மோகினிக்கு 18ஆம் பெருக்கு அன்னைக்கு என்ன செய்கிறாரு, தாலி பெருக்கி போடுற ஒரு விழா வச்சுருக்காரு. அந்த விழாவில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை விளக்கு வச்சுருக்காரு. ஒரு வீட்டுக்கு வாசலில் வெளியே வரலே ஒரு ரெட்டை விளக்க வச்சு எல்லாத்தையும் வரவேற்கிறார். வரவேற்கப்போ என்ன கொடுத்து வரவேற்கிறாரு, முள்ளும் ரோஜாவும் இருக்கிற அதை கொடுத்து வர்றவங்களை பூரா வரவேற்கிறார். என்னது, நான் பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர் என்னது, மோகினி. அந்த மோகினிக்கு 18ஆம் பெருக்கு விசேஷம் வச்சுருக்காரு. அந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு என்ன செய்கிறார், விசேஷத்தில் ரெட்டை விளக்க வச்சுருக்காரு. ரெட்டை விளக்க வச்சு வர்றவங்களுக்கு பூரா என்ன கொடுக்குறாரு, முள்ளும் ரோஜாவையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்போ விசேஷத்தில் என்ன போடுவாங்க, சாப்பாடு போடுவார். இப்போ சாப்பாடு போடுற இடையில பிச்சைமூர்த்தி உட்கார்றாரு. சாப்பிட உட்கார்றல இவர் வேட்டியில் என்ன செஞ்சிடறாங்க, சாம்பாரை ஊற்றிடுறாங்க. இவர் வேட்டியில் என்னது, சாம்பாரை ஊற்றிடுறாங்க. அப்போ சாம்பாரும் வேட்டின்ற சிறுகதை இவர் தான் இருக்கார். ஒரு வேட்டியில் சாம்பாரை ஊற்றினா நிமிந்து பார்க்குறாரு. எவன்டா சாம்பாரை வேட்டியில் ஊற்றுனது அப்படின்னு பார்த்தா இந்த மாங்காய் தலையும் தான் ஊற்றிட்டான். என்னது, இந்த மாங்காய் தலையும் தான் ஊற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறார். மாங்காய் தலைன்னு இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, சிறுகதை. இப்போ இந்த மாங்காய் தலையும் தான் ஊற்றிட்டாருன்னு சொல்கிறார். அவெல்லாம் வந்து விஞ்ஞானத்துக்கு தான் பலியாமன் அப்படின்னு சொல்கிறார். அவெல்லாம் என்னது, விஞ்ஞானத்துக்கு தான் பலியாமன் அப்படின்னு சொல்கிறாரு. விஞ்ஞானத்துக்கு பலி தான் அவரோட முதல் சிறுகதை. இந்த அகலிகைன்ற நூலுக்கு புத்திர் கொடுத்து எழுதியது தான் என்னது, இந்த உயிர் மகள் என்ற சிறுகதை நூல். இப்போ என்ன பார்க்குறான், பிச்சைமூர்த்தியை பார்க்குறான். ரெண்டே கதை இதில். பிச்சைமூர்த்தி ஒன்று பிச்சு பூ விற்கிற பூக்காரி, எங்கே செய்கிறாங்க, பூ வித்துட்டு போய்கிட்டு இருக்கல ஒரு காட்டு வாத்து ஒரு கிளி குஞ்சை தாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த கிளி குஞ்சு மேலே அவங்களுக்கு காதல் வந்து ஒரு கிளி கூண்டு வாங்கி அந்த கிளி குஞ்சை எடுத்துக்கிட்டு வழி துணையாக கையில் வச்சுட்டு கொண்டுட்டு போகிறாங்க. இது கூட என்னது, கவிதை நூல் முடிஞ்சிருச்சு. இப்போ பிச்சைமூர்த்தியோட உயிர் மகள் பேர் என்னது, மோகினி. அந்த மோகினிக்கு என்ன செய்கிறாரு, 18ஆம் பெருக்கு அன்னைக்கு விசேஷம் வைக்கிறாரு. வைக்கல என்னது, விசேஷத்தில் ரெட்டை விளக்கம் வாங்கி வைக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, முள்ளும் ரோஜாவும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சாப்பிட உட்கார்றாரு. அவர் சாம்பாரில் வெட்டியை ஊற்றிட்டாங்க. அப்போ சாம்பாரும் வெட்டியும் யாரா ஊற்றணும்னு பார்த்தா இந்த மாங்காய் தலையை தான் ஊற்றினேன். இவன் வந்து விஞ்ஞானத்துக்கு தான் பலியா அப்படின்னு சொல்லி பிச்சைமூர்த்தி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நூல்கள் பார்த்தாச்சு. யார் பார்த்தாச்சு, வாணிதாசன், பிச்சைமூர்த்தி, 2 பேர்த்தையுமே எளிமையான நீங்கள் ஷார்ட்கட்டில் பார்த்தாச்சு. இதை நீங்கள் திருப்பி ஒரு தடவை சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அடுத்த ஆத்தரை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து யார் பார்க்க போகிறோம்னா சிசு செல்லப்பா. இவர் பார்த்தீங்கன்னா 29/9/1912 சின்னமனூரில் பிறந்திருக்காரு. வத்தலகுண்டில் வளர்ந்துருக்காரு. இவர் எழுத்து என்ற இதழை இவர் தான் தொடங்கியிருக்காரு. எழுத்து என்ற இதழை இவர் தான் தொடங்கியிருக்காரு. அந்த எழுத்து என்ற இதழ் தான் பார்த்தீங்கன்னா சிறு பத்திரிகையின் முன்னோடி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து என்ற இதழ் தான். சிறு பத்திரிகையின் முன்னோடி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து என்ற இதழ் தான். இப்போ இவர் எழுதின நூல்களை, சிறுகதையின் நாவல்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல என்னன்னா மணல் வீடு. அப்போ செல்லப்பா எங்கே இருக்காரு, ஒரு மணல் வீட்டில் வச்சுட்டு வராரு. அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 60, என்னது அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. செல்லப்பா ஒரு மணல் வீட்டில் வச்சுட்டு வராரு. அவருக்கு 60 வயசாயிருச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி வெள்ளையாக இருக்காங்க. அவங்க ஒரு சத்தியாகிரகி. அவங்க யார், சுதந்திர போராட்டத்தில் சத்தியாகிரகி. இவர் வந்து மகாத்மாவை பற்றியுமே நூல்கள் எழுதியிருக்காரு. அப்போ இவர் சத்தியாகிரகி பண்ண திருமணம் முடித்த மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா மணல் வீடு குடியிருந்துட்டு வராரு. அவருக்கு எவ்வளவு, 60 வயசு. அவங்க மனைவி வெள்ளையாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சத்தியாகிரகி, சுதந்திர போராட்ட வீரர், சத்தியாகிரகின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இவர் என்ன வாங்கி கொடுக்குறாருனா சரசாவின் பொம்மை வாங்கி கொடுக்குறாரு. அவங்களுக்கு இவர் என்ன வாங்கி கொடுக்குறாரு, சரசாவின் பொம்மை வாங்கி கொடுத்துட்டு மணல் வீடில் வச்சுட்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா எங்கே இருக்காரு, மணல் வீடில் இருக்கார். அவருக்கு வயசு 60. அவங்க மனைவி வந்து வெள்ளையாக இருக்காங்க. அவங்க ஒரு சத்தியாகிரகி. அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறாரு, கிஃப்ட்டு, சரசாவின் பொம்மையை கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டு எங்கே போகிறாரு, ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாடிவாசலில் போய் நான் ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வாடிவாசலுக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு, வாடிவாசலுக்கு போகிறாரு. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு பார்க்க வாடிவாசலுக்கு போகும்போது இவரை என்ன செஞ்சிருது, இவரை மாடு முட்டிடுது. மாடு முட்டிட்டோன்னே இவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இதயம் வேலை செய்யலை. உடனே இவருக்கு ஒரு மாற்று இதயம் பொருத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, மாற்று இதயம் பொருத்துறாங்க. இந்த மாற்று இதயம் என்பது ஒரு கவிதை நூல், சரிங்களா? அப்போ இவருக்கு ஒரு மாற்று இதயம் பொருத்துறாங்க. மாற்று இதயம் பொருத்தி பார்த்து என்ன செய்யலை, இவரை காப்பாற்ற முடியல. செல்லப்பா இறந்துடுறாரு.
இறந்தோடனே அந்த அம்மா ஒரு சத்தியாகிரகி இருக்குல்ல, அந்த மாடு முட்டி இறந்துட்டார்ல, எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுங்க, உதவித்தொகை கொடுங்கன்னு சொல்லி ஜீவனாம்சம் கேட்குறாங்க. ஜீவனாம்சம் கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, அவருக்கே 60 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆகிறவர்களும் அடிப்பட்டவர்களும் கொடுக்க முடியாது போமான்னு சொன்னோன்னே இந்த அம்மா சொல்கிறாங்க, இன்று நீ இருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு சொல்கிறாங்க. இன்று நீ இருந்தால், இது பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை பற்றியது. இன்று நீ இருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க, நானே ஒரு சத்தியாகிரகி, எனக்கு இந்த ஜீவனாம்சம் கிடைச்சா தான் என்னோட சுதந்திர தாகமே அடங்கும் சொல்கிறாங்க. என்னது, என்னோட சுதந்திர தாகமே அடங்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சுதந்திர தாகத்துக்கு என்ன கொடுத்துட்றாங்க, 2001 சாகித்ய அகாடமி விருது வாங்கப்பட்டது. 2001 இந்த சுதந்திர தாக நூல் தான் சாகித்ய அகாடமி சிசு செல்லப்பா எழுதி சுதந்திர தாகம் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த கதை, செல்லப்பான்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்னது ஒரு மணல் வீடில் குடியிருந்துட்டு வர்றாரு. மணல் வீட்டில் குடியிருந்துட்டு வர்றவருக்கு அவர் வயசு எத்தனை, 60. அப்போ 60 வயசில் குடியிருந்துட்டு வரும்போது அவங்க மனைவி வெள்ளையாக இருக்காங்க, அவங்க ஒரு சத்தியாகிரகி. அவங்களுக்கு வந்து என்ன வாங்கி கொடுக்குறாரு, கிஃப்ட்டு சரசாவின் பொம்மையை கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எங்கே போகிறாரு, ஜல்லிக்கட்டு பார்க்க வாடிவாசலுக்கு போகிறாரு. அப்போ வாடிவாசலில் அவருக்கு மாடு முட்டிடுது, அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அவருக்கு என்ன செய்கிறாங்க, மாற்று இருதயம் பொருத்துறாங்க. பொருத்தி பார்த்து பையனில் இறந்துடுறாங்க. இறந்தோடனே அந்த அம்மா என்ன கேட்குது, எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்கன்னு கேட்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, 60 வயசுக்குலாம் தர முடியாதுன்னு சொன்னோடனே அவர் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்று நீ இருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு இந்த அம்மா கேட்குது. உடனே இந்த அம்மா என்ன முடிவெடுக்குது, நான் ஜீவனாம்சம் வாங்காமல் என்னோட சுதந்திர தாகம் அடங்காதுன்னு இந்த அம்மா ஏற்கனவே சத்தியாகிரகினால என்ன சொல்லுது, எனக்கு இந்த ஜீவனாம்சம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு சுதந்திர தாகம் அடங்காதுன்றாங்க. ஆனால் இங்கே சுதந்திர தாகம்ன்ற நூலுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. ஒரே கதை தான். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா செல்லப்பா அது முடிஞ்சிடும். இந்த மேலே மணல் வீடு 60 வெள்ளை சத்தியாகிரகி இது பூரா பார்த்தீங்கன்னா சிறுகதைகள். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் நாவல், ஜீவனாம்ச நாவல். இது வந்து இன்று நீ இருந்தால் குறுங்கதை மகாத்மா காந்தியை பற்றது சுதந்திர தாகமும் நாவல் தான். அதனால் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மு சிவராமு. இவர் ப்ரீவியஸ் கொஸ்டினில் இவர் வந்திருக்காரு, செல்லப்பா வந்திருக்காரு. ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்தவங்கள தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தர்மு சிவராமு இலங்கை திரிகோணமலையில் பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு, இலங்கை திரிகோணமலையில் பிறந்திருக்காரு. இவருக்கு வேறு பேர், புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா பிரமிழ். இவருக்கு புனைப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பானுச்சந்திரன் அரூப் சிவராம். இந்த சிவராமன் வர்றது அரூப் சிவராம் ஈஸியாக எடுத்துறனா. பானுச்சந்திரன் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையில் இருந்தார்ல, அவரோட பையன் பேர் தான் பானுச்சந்திரன், அதனால் இவருக்கும் பானுச்சந்திரன் வச்சுக்கோங்க. பிரமிழ், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் அதிகம் வந்தது பிரமிழ் புனைப்பெயர் கொண்ட எழுத்தாளர் யார் தான் வந்திருப்பாங்க. அப்போ பிரமிழ்ன்றவர் தர்மு சிவராமு தான். பிரமிழ்ன்றவர் தர்மு சிவராமு. இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் என்ன இருக்கும், இலங்கை இருக்கும். இப்படி தான் இருக்கும் இலங்கை. நமக்கு என்னது இடையில என்னது வரும், ஒரு கடல் ஓடுது. அப்போ இது வந்து இந்தியா, இது வந்து இலங்கை. இதுதான் அது. பிக்சரை பார்த்துக்கோங்க. அப்போ இடையில என்னது, கடல் ஓடுது. அப்போ நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பார்க்குறோம், கண்ணாடி உள்ளேருந்து நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். கண்ணாடியில் உள்ளேருந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, இந்த கேப்பில் கைப்பிடி அளவு தான் கடல் இருக்குது. எப்படி இந்தியா, அதுக்கு கீழே குட்டியோனா இலங்கை இருக்குது. அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்து உள்ள கண்ணாடியிலேருந்து பார்த்தோம்னா இடையில என்னது, கைப்பிடி அளவு கடல். இந்த கடல் இருக்கிறதப்ப இந்த இலங்கைக்கு எப்படி போகணும்னா இந்த மேல் நோக்கி பயணம் போகணும். எப்படி மேல் நோக்கி பயணம் போகணும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா கண்ணாடி உள்ளிருந்து ஒரு கைப்பிடி அளவு தான் கடல் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இலங்கை இருக்குது. அப்படியே எங்கே போகிறாங்க, இலங்கைக்கு மேல் நோக்கி பயணம் போகிறாங்க. இலங்கைக்கு எப்படி மேல் நோக்கி பயணம் போகிறாங்க. அங்கே யார் இருக்கா, லங்காபுரி ராஜா இருக்கார். லங்காபுரி ராஜா இருக்குது. அப்போ யார் இருந்தால் நம்மளுக்கு ராஜபக்சே இருந்தார்ல, அவரை நீங்கள் லங்காபுரி ராஜான்னு வச்சுக்கோங்க. அப்போ லங்காபுரி ராஜா அங்கே இருக்கார். அவரை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னா தமிழர்களை கொண்டு போச்சுனாலும் அவரை நம்ம என்ன சொல்கிறோம், ஆயி அப்படின்னு சொல்கிறோம். அவன் ஒரு ஆயிடா எல்லாரையும் கொண்டு குமிச்சிட்டானு. உடனே அங்கே இலங்கையில் இருக்கிறோம், ஏய் அவர் எங்களுக்கு பிரசாதம் மாதிரியா, பிரசன்னம் மாதிரி அவர் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எங்களுக்கு ஒரு பிரசன்னம் அப்படின்றாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து சொல்கிறோம், அவன் ஒரு நட்சத்திரவாசிடா, அவன் நட்சத்திரவாசி மாதிரி தமிழர்களை பூரா கொண்டு குவிச்சிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவர் அப்படி கிடையாது, மார்கசமும் மார்கசிசமும் அந்த மாதிரி கொள்கையை பின்பற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தர்ம சிவராமோட புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா பிரமிழ் பானுச்சந்திரன் அரூப் சிவராமன். என்னென்னா அவர் இலங்கையில் பிறந்தார். சரியா? அப்போ நம்ம தமிழ்நாட்டு அந்த பார்டரில் இருந்துட்டு இலங்கையை பார்க்குறோம். ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இலங்கை. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி உள்ளேருந்து பார்த்தா என்ன தெரியும், இலங்கை தெரியும். அங்கே இடையில என்ன இருக்குது, கைப்பிடி அளவு கடல் இருக்குது. அந்த இலங்கைக்கு போக மேல் நோக்கிய பயணம் போகணும். அங்கே போய் பார்த்தா யார் இருக்கா, லங்காபுரி ராஜா இருக்கார். அவரை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அவன் ஒரு ஆயின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏய் அவர் எங்களுக்கு இலங்கையில் பிரசன்னம் மாதிரியான்னு சொல்கிறேன். உடனே தமிழ்நாட்டில் அவர் நட்சத்திரவாசியா, எல்லா பேரையும் கொண்டு குமிச்சிட்டாயா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மார்கசீசம் அதை பின்பற்றவர் அவர், மார்கசீசமும் அவர் பின்பற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த தர்மு சிவராமுக்கு இந்த கதை, இவர் இலங்கையில் பிறந்தார். இதுதான் உங்களுக்கு முக்கியம். இந்த ராமுன்றது ராமர், எங்கள் இலங்கைக்கு தானே ராமர் போனார், அதனால் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சிவராமுன்றவர் ராமர். இந்த பிரமியில் எப்படி நிப்பாட்டிக்கலாம், நம்ம ராமர் வந்து சீதையை கடத்திட்டு போனால் பிரமிச்சிருவார், ராமர் சீதையை கடச்சிட்டு போனதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ராமுன்றது ராமர் எங்கள் இலங்கைக்கு தான் போயிட்டு வந்தாருன்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசுவையா, இவருக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. பசுவையோட இயற்பெயர் சுந்தர ராமசாமி. என்னது இயற்பெயர் சுந்தர ராமசாமி? நம்ம பன்னீர் திருமுறையில் பார்த்தோம்ல, திருஞான சம்பந்தர்னா ஒரு சுந்தரர், அவரை கூட வச்சுக்கோங்க. அப்போ சுந்தரர் கோயிலில் என்ன வளர்க்குறாங்க, பசு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சுந்தரர் கோயிலில் என்ன வளர்க்குறாங்க, பசு வளர்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. இவர் எங்கே பிறந்தாருன்னா நாகர்கோயிலில் தான் பிறந்திருக்காரு. பசுவையை எங்கே பிறந்திருக்காரு, நாகர்கோயிலில். இயற்பெயர் சுந்தர ராமசாமி. அப்போ சுந்தரர் கோயிலில் பசு வளர்க்குறாங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திருப்பி வந்திருக்கு. பசுவையான்ற புனைப்பேரில் யார் அழைச்சிருக்காங்கன்னு திருப்பி கேட்டிருக்காங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இப்போ இவரோட நூல்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சுந்தர ராமசாமி எங்கே இருக்கார், நாகர்கோயிலில் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் எங்கே இருக்குன்னா அக்கரைச்சிமையில். என்னது இந்த பசுவை அந்த சுந்தரர் கோயில்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுந்தரர் கோயில் எங்கே இருக்குது, அக்கரைச்சிமையில் இருக்குது. அக்கரைச்சிமையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தின் கதை இருக்குது. ஒரு புளிய மரத்து பக்கத்தில் இருக்குது. என்ன இருக்குது, இந்த சுந்தரர் கோயில் எங்கே இருக்குன்னு முதல் கேட்குறாங்க. அது அக்கரைச்சிமையில் இருக்குது. அங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரம் பக்கத்தில் இருக்குன்றாங்க. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பசுவெல்லாம் அங்கே வளர்க்குறாங்க. அந்த புளிய மரத்துக்கிட்ட அந்த கோயிலில் என்ன வளர்க்குறாங்க, சுந்தரர் கோயிலில் பசுவெல்லாம் வளர்த்து அதுக்கு என்ன கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. பசுவுக்கு பூரா பிரசாதம் கொடுக்குறாங்க. ஒரே ஷார்ட்கட்டு தான். சுந்தரர் கோயில் எங்கே இருக்குது, அக்கரைச்சிமையில் இருக்குது. அங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. அங்கே புளிய மரத்துக்கு கிட்ட வச்சு அந்த கோயிலுக்கிட்ட இந்த பசுவெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த பசுவெல்லாம் வளர்த்து அதுக்கு என்ன கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம்னு வந்துச்சுன்னா பசுவுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ பசுவையா. பிரசன்னம் அப்படின்னு வந்துருச்சுன்னா யார், நம்ம தர்ம சிவராமு. சரிங்களா, இதில் எந்த குழப்பிக்கிற வேணாம். பிரசாதத்தை பசுவுக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பசுவுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பசுலாம் இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிவாரணத்தை நம்ம வாங்குவோம், அதுக்கு நம்ம ஒரு 3 நாடகத்தை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி இவங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வானமே இளவையிலே மரச்சீரிவே. அந்த வானத்தில் ஒரு இளவையில் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த என்னது மரம் பூரா செறிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்தில் இளவெயில், அந்த இளவெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சூறாவளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதையை கிரியேட் பண்ணுறாங்க. எப்படி, வானமே இளவெயிலே மரச்செறிவே. அந்த வானத்தில் இளவெயில் அடிக்கல, அந்த மரம் பூரா செறிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு வைக்கிறாங்க. வானமே இளவெயிலே மரச்செறிவே, அது ஒரு நூல். அப்போ அந்த மரம்லாம் சரிஞ்சு விழுந்தா என்ன ஆயிடுச்சு, அந்த பசு மேலே விழுந்து பசுகள்லாம் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, இறந்த காலம் பெற்ற உயிர். இறந்த காலம் பெற்ற உயிர். வானமே இளவையிலே மரச்செறிவு, மரம் பூரா விழுந்ததில் பசுலாம் இறந்துருச்சு. இறந்த காலம் பெற்ற உயிர்னு சொல்லி இந்த மாதிரி இறந்துருச்சு, எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு 3 நாடகத்தை நடத்துகிறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாடகத்தை நடத்தி பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒருத்தன் நடுநிசி நாய்கள் மாதிரி, அந்த நடுநிசியில் நாய்கள் மாதிரி தோண்டி ஆராயிறான். இது எப்படி இறந்துச்சு அப்படின்னு ஆராய்ஞ்சு என்ன செய்கிறான், அப்போ இருக்க முதல்வருக்கு ஒரு குறிப்பு வைக்கிறான். ஜே தான் முதல்வராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பு. நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சில குறிப்பு எழுதுகிறேன். இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, மாடெல்லாம் இறக்கலை, இப்படி போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு ஒரு குறிப்பு வச்சோடனே அவங்க ஒரு விசாரணை கமிட்டியை அமைக்கிறாங்க. அந்த விசாரணை வந்து அவங்ககிட்ட போகிற விசாரிக்குது, எப்படி இறந்துச்சு அப்படி இப்படின்னு இவங்ககிட்ட கேள்வி கேட்டோன்னே இவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க, இறக்கவே இல்லை, வாழ்க உங்கள் சந்தேகங்கள், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி, நீங்கள் எங்களை சந்தேகப்படாதீங்க, வாழ்க உங்கள் சந்தேகங்கள்னு சொல்லிவிட்டு அந்த விசாரணை கமிட்டி கண்டுபிடிச்சோன்னே வாழ்க சந்தேகங்கள்னு சொல்லிட்டு இவங்களோட பேராசை எப்படி காற்றில் கறந்த பேராசையாக மாறிடுச்சு. இவங்க பேராசை எப்படி மாறிடுச்சுன்னா காற்றில் கரைந்த பேராசையாக இவங்களோட பேராசை மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பசுவையா அவரோட இயற்பெயர் சுந்தர ராமசாமி, எங்கே நாகர்கோயிலில் பிறந்தார். இப்போ இந்த ராமசாமி சுந்தரர் கோயில் எங்கே இருக்குன்னா அக்கரை சீமையில் இருக்குது. அங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் அந்த பசுவெல்லாம் வச்சு என்ன கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுத்தோன்னே இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, ஒரு நிவாரணம் வாங்குவோம்னு வானமே இளவெயிலே மரச்செறிவே. அந்த வானம் இருக்கும்போது இளவெயில் அடித்து மரம் செறிஞ்சு என்ன உயிர்ச்சு, பசுலாம் இறந்துருச்சு, இறந்த காலம் பெற்ற உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாடகத்தை நடத்தி நிவாரணம் தேடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, ஒருத்தர் நடுநிசி நாய்கள் மாதிரி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி முதல்வருக்கு ஜேஜேக்கு ஒரு குறிப்பை வச்சுறான். குறிப்பு வச்சோன்னே அவங்க ஒரு விசாரணை டீம் அனுப்பிச்சோன்னே விசாரணை டீம் வந்து விசாரிச்சோன்னே இவங்க மாட்டிக்கிறாங்க. உடனே அந்த விசாரணை டீம்கிட்ட வாழ்க உங்கள் சந்தேகங்கள்னு சொல்லி அவங்ககிட்ட கும்பிட்டுட்டு இவங்களோட பேராசை எப்படி காற்றில் கரைந்த பேராசையாக மாறிடுச்சு.
கதை தான். இந்த கதைகளை நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இவ்வளோ நூல்களை கொண்டுட்டு வந்துடலாம். 200 நூலாக இருந்தாலும் சரி, 300 நூலாக இருந்தாலும் சரி, நீ தூங்கிக்கிட்டு இருக்கையில் கூப்பிட்டு பிரசாதம்னு யார் எழுதுனா அவன் பசுவுக்கு தானே பிரசாதம் கொடுப்பாங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறமேட்டு பார்த்து வெறும் ஆயின்னு கேட்டால் அவன் தானே ஆயே, அப்போ தரும சிவராமன் போட்டுட்டு போயிடலாம். நீங்கள் செல்லப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வாடி வாசல் யார் எழுதுனதுன்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வாடி வாசல் செல்லப்பா பார்க்க போனார், வாடி வாசலில் ஜல்லிக்கட்டில் மாடு முட்டிருச்சுன்னு வாடி வாசலை எடுத்துடலாம். அந்த வாடி வாசலை நூலை தான் நம்ம வந்து இப்போ ஒரு படமாக எடுக்க, ஜல்லிக்கட்டை பற்றி தான் அந்த வாடிவாசல், அதை தான் இப்போ ஒரு படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூர்யா நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போதைக்கு பிரேக் ஆகிருக்கு. அந்த நூல் படித்தா ரொம்ப சின்ன நூலாக தான் இருக்கும், அந்த ரூம் ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். நம்ம அடுத்த ஆத்தர்களை பார்க்கலாம். நம்ம அடுத்து யார் பார்க்க போகிறோம்னா சிற்பி பாலசுப்ரமணியன். நம்ம இவருக்கு என்ன ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எஸ்பி பாலசுப்ரமணியன் வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஒரு பாடகர், அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியன் வச்சுக்கோங்க. சிற்பி பாலசுப்ரமணியன், நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் வச்சுருக்கோம். இந்த சிற்பி பாலசுப்ரமணியனை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு படிம கவிஞர், வானம்பாடி இதழ் கவிஞர். வானம்பாடின்னு ஒரு அமைப்பு இருக்கும், அதோட இதழ் கவிஞராகவும் இவர் இருந்திருக்காரு. இவர் படிம கவிஞர், வானம்பாடி இதழ் கவிஞர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் நம்ம எஸ்பிபி என்ன செய்கிறான்னா, நிறை அப்படின்னா ஆனா என்னது, செல்வம், பசு ஆனா பசு தான், அதுதான் நமக்கு ஒரு செல்வம் சொல்லலாம். ஆனா பசு. அப்போ அந்த அந்த பசுவுக்கு எந்த தீங்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. என்னது, பசுக்களுக்கெல்லாம் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா, நம்ம எஸ்பிபி நினைக்கிறாரு. நினச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா, ஒரு கிராமத்து நதியில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யாகம் இது வளர்க்குறாங்க. ஒரு கிராமத்து நதியில் போய் என்ன செய்கிறாருன்னா, இந்த எஸ்பிபி இந்த ஆணிரைகள் இந்த பசுகளுக்கெல்லாம் எந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூரிய நிழலில், ஒரு அந்த கிராமத்து நதியில் ஒரு சூரிய நிழல் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்கிறாரு, ஒரு சர்ப்ப யாகம் வளர்க்குறாரு. என்ன செய்கிறாரு, சர்ப்ப யாகம். எதுக்காக வளர்க்குறாருன்னா, இந்த ஆணிரைகளுக்கெல்லாம் எந்த கேடு வரக்கூடாது. அப்போ ஆணிரைகளுக்கு எந்த கேடு வரக்கூடாதுன்னு ஒரு கிராமத்து நதியில் உட்காந்து, ஏன்னா ஒரு சூரிய நிழல் இருக்குது, சூரியன் பட்டு ஒரு இடத்துல நிழல் இருக்குது, அந்த நிழலில் உட்காந்து ஒரு இதெல்லாம் வச்சு ஒரு சர்ப்ப யாகம் வளர்க்குறாரு. யாகம் வளர்க்கும்போது அந்த பார்த்தீங்கன்னா அந்த யாகத்திலிருந்து ஒரு ஒளி கிளம்புது, எப்படி பறவை மாதிரி ஒரு ஒளி பறவை அந்த யாகத்திலிருந்து கிளம்பி எங்கே போகுது, நிலாவில் போய் பூ எடுத்துகிட்டு வருது. என்னது, நிலவு பூ. அப்போ என்னது, நிலாவில் போய் அந்த ஒளிப்பறவை பூ எடுத்துகிட்டு வருது. பூ எடுத்துகிட்டு வந்து என்னது, அந்த பூவை வந்து முத்துக்களாக கொட்டுது. அந்த நிலாவில் போய் அந்த ஒளிப்பறவை எடுத்துகிட்டு வந்து சிரித்த முத்துக்களை கொட்டுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட்டு, எஸ்பிபி சிற்பி பாலசுப்ரமணி. அந்த சிற்பி என்ன செய்கிறாரு, ஆணிரைகளுக்கு எதுவும் கேடு வரக்கூடாதுன்னு ஒரு கிராமத்து நதியில் சூரிய நிழலில் ஒரு சர்ப்ப யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த யாகத்திலேருந்து ஒரு ஒளி பறவை கிளம்பி போய் நிலாவில் போய் பூ எடுத்துகிட்டு வந்து என்னது, சிரித்த முத்துக்களை கொட்டுது. அப்படியே முத்துக்களையே அந்த ஒளிப்பறவை கொட்டுனோன்னே என்ன செய்யுதுன்னா, அதை பார்த்துட்டு பூனைகள்லாம் சிரிக்குது. என்னது, அந்த முத்துக்களை பார்த்து கொட்டுறதை பார்த்துட்டு பூனைகள் சிரிக்குது. புன்னகை பூக்கும் பூனைகள். மத்தாள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே மௌன மயக்கமாக மாறிடுறாங்க. மத்தாள்கள்லாம் என்ன செஞ்சிடறாங்க, மௌன மயக்கமாக மாறிடுறாங்க. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு மௌன மயக்கமாக ஆயிடுறாங்க. ஈஸியாக தான் ஷார்ட்கட்டு, சிற்பி பாலசுப்ரமணி. ஒரே இதுதான், ஆணிரைகளுக்கு எந்த கேடு வரக்கூடாதுன்னு ஒரு கிராமத்து நதியில் உட்காந்து சூரிய நிழலில் இருந்து ஒரு சர்ப்ப யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்திலிருந்து ஒரு ஒளிப்பறவை கிளம்பி போய் நிலாவில் பூ எடுத்துகிட்டு வந்து சிரித்த முத்துக்களை கொட்டுது. அந்த முத்துக்களை பார்த்தோன்னே பூனைகள்லாம் சிரிக்குது. புன்னகை பூக்கும் பூனைகள். மற்ற ஆளுகளை கூட என்ன ஆயிடுறாங்க, என்ன இப்படி நடக்குதுன்னு மௌனம் மயக்கம் ஆயிடுறாங்க. இப்போ இந்த சிற்பி பாலசுப்ரமணி இந்த கிராமத்து நதி அப்படின்ற ஒரு நூலுக்காக தான் என்ன வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இது போக இவர் அக்னிசாட்சி அப்படின்ட்டு மலையாளத்திலேருந்து ஒரு நூலை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. அப்போ மொழிபெயர்ப்பு பண்ணதுக்காகவும் ஒரு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இவர் கிராமத்து நதின்ற நூலுக்காகவும் வாங்கியிருக்காரு. அப்போ 2 முறை சாகித்ய அகாடமி யார் வாங்கியிருக்கா, சிற்பி பாலசுப்ரமணி. இவர் அந்த சாகித்ய அகாடமி கமிட்டியில் ஒரு மெம்பராகவும் இவர் வசிச்சுட்டு வந்தார். இந்த அக்னிசாட்சின்ற நூலை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் திரும்ப கேட்டிருந்திருக்காங்க. இந்த கிராமத்து நதியுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. அப்போ இந்த கிராமத்து நதிக்காக தான் என்னது, நம்ம எஸ்பி பாலசுப்ரமணி அவார்டு வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தா. என்னது, இவரோட இயற்பெயர் முகமது மேத்தா. பெரிய குளத்தில் பிறந்தார். இவர் ஒரு சினிமா பாடலாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர். அந்த ரெட்டைவால் குருவி படத்தில் கூட ராஜராஜ சோழன் நான் அந்த பாடலாம் இவர் தான் எழுதியிருக்காரு. முகமது மேத்தா இவர் பேர் பெரியகுளம். இப்போ இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்துடலாம். இவர் கொஞ்சம் நிறைய நூலை எழுதியிருக்காரு, அதனால் இந்த கதை கொஞ்சம் பெருசாக போகும். அப்படியே கதையை மட்டும் கேட்டுட்டு வாங்க. மேத்தாக்கு வந்து என்னன்னா இதயத்தில் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. மேத்தாக்கு என்னது, இதயத்தில் பிரச்சனை. அப்போ என்னது, இதயத்தில் ஒரு நாற்காலினா
அந்த லாக் பண்ணுறது, இதே ஹார்ட் அட்டாக் போல் ஸ்டண்ட் வைப்பாங்கல்ல, அப்படி லாக் பண்ணுறாங்க. அப்போ மேத்தாக்கு வந்து என்னது இதயத்தில் பிரச்சனை, மேத்தாக்கு இதயத்தில் பிரச்சனை. இதயம் வந்து அப்படியே மனம் வந்து சிறகு மாதிரி டப்பன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி மனச்சிறகு, மேத்தாவோட இதயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீட்டாக துடிச்சிக்கிட்டே இருக்குது, மனச்சிறகு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இதயத்தில் ஒரு நாற்காலியை பொருத்துறாங்க அப்படின்னா ஸ்டண்டு வைக்கிறாங்க. அப்படி வச்சு பார்த்து என்ன செஞ்சிடறாருன்னா மேத்தா வந்து இறந்துடுறாரு. அந்த நூலுக்காக நம்ம ஷார்ட்கட்டுக்காக மேத்தாவை வந்து இறக்க வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேத்தாவுக்கு வந்து இதயத்தில் பிரச்சனை, இதயத்தில் நாற்காலி ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. அவர் இதயம் வந்து அப்படியே மனச்சிறகு படப்படன்னு அடித்து இதய துடிப்பாகி ஹார்ட் அட்டாக்கில் வந்து மேத்தா இறந்துடுறாரு. இறந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா கண்ணீரை சிந்திக்கிட்டே இருக்காங்க. என்னது கண்ணீரை சிந்துறாங்க, கண்ணீர் பூக்களை சிந்திகிட்டே இருக்காங்க. மேத்தா இறந்தோடனே அப்போ கண்ணீர் விடுறாங்க, கண்ணீர் பூக்களை வந்து அப்படியே சிந்திக்கிட்டே இருக்காங்க. சிந்தோடனே என்ன செய்கிறாங்க, மேத்தாவை இறந்தவரை எங்கே தூக்கிட்டு போனோம், ஊர்வலமாக எங்கே தூக்கிட்டு போனோம், அந்த இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனோம். அப்போ மேத்தாவை ஊர்வலமாக இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது இடுகாட்டு ஊர்வலம் போயில கண்ணீர் பூக்களையும் சிந்திக்கிட்டே போகிறாங்க. இந்த பூவில் கண்ணீர் பூக்களை சிந்திட்டு போகிறாங்க. போயல மேத்தா வந்து ஒரு பாடலாசிரியரா, அப்போ இது திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் மாதிரி ஒருத்தன் வந்து அந்த ஊர்வலத்தில் வந்து பாட்டு பாடிட்டு வரான். திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன செய்கிறான், அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வர்றான். இப்போ பார்த்தீங்கன்னா மேத்தாவுக்கு வந்து இதயத்தில் ஒரு நாற்காலி மனச்சிறகு அடிச்சுக்கிட்டே இருக்குது. மேத்தா வந்து இறந்துடுறாரு. மேத்தா இறந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா கண்ணீர் பூக்களை சிந்திட்டு ஊர்வலமாக தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிற இவர் ஒரு பாடலாசிரியர்னால ஒரு திருவிழாவில் தெருப்பாடகன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வரான். பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது மேத்தாவுக்கு முன்னாடியே போய் அந்த இடுகாட்டில் வேலை பார்த்து வச்சுருப்பாங்களா, அவங்க அப்போ பார்க்குறாங்க ஊர்வலம் வர்றதை பார்த்துட்டு அவர்கள் வருகிறார்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவர்கள் வருகிறார்கள், யார் மேத்தாவை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடி போனவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த மேத்தாவை இப்போ அடக்கம் பண்ண போகிறாங்க. மேத்தாவை என்ன செய்ய போகிறாங்க, அடக்கம் பண்ண போகிறாங்க. அடக்கம் பண்ண போனால் அந்த காற்றே வந்து எப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கான். எப்படி காற்றே வந்து எப்படி இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மேத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் ஒரு நாற்காலி மனச்சிறகு. அப்போ இறந்துடுறாரு. இறந்தோன்னே என்ன செய்கிறாங்க, கண்ணீர் பூக்களை சிந்திட்டு மேத்தாவை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வரும்போது எப்படி திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் பாடுற மாதிரி இவர் ஊர்வலத்தில் ஒருத்தன் வந்து பாடிக்கிட்டே வர்றேன். பாடிக்கிட்டே வந்தோடனே அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆள் முன்னாடியே போய் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேத்தாவை தூக்கிட்டு வர்றாங்க, அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே மேத்தாவை அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ என்னது காற்றே வந்து என்ன இருக்குது, காத்துக்கிட்டு இருந்திருக்கு. காற்றே வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ மேத்தா என்ன திடீர்னு இப்படி இறந்துட்டாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்த நாடகம் மாதிரி இருக்குது. மேத்தா வந்து உடனே இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நடந்த நாடகம் மாதிரி இருக்குது, வேமா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. மேத்தா அப்படி நடந்த நாடகம் மாதிரி இறந்துட்டாரு. இவர் வாழ்ந்த நாட்கள் பூரா எப்படி இருந்துச்சுன்னா நந்தவன நாட்களாக இருந்தார். இவர் எப்படி வாழ்ந்த நாட்கள் பூரா நந்தவன நாட்கள் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தார், இப்படி இறந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானத்தில் ஒரு சிறகு தான் இருந்துச்சு. இப்போ மேத்தா இறந்து மேலே போயிட்டனால இப்போ ஒரு வானத்தில் இரு சிறகாக மாறிடுச்சு. ஒரு வானத்தில் ஒரு சிறகு தான் இருந்துச்சு, இப்போ மேத்தா இறந்து அங்கே போயிட்டனால ஒரு வானம் இறச்சிறகு. அவருக்கு ஏற்கனவே மனச்சிறகு வேறு இருந்துச்சு, இதே வேறு துடிச்சிக்கிட்டே இருந்துச்சுல. இப்போ ஒரு வானம் ஒரு சிறகு இருந்து மேத்தா இறந்து மேலே போனதுனால அப்போ ஒரு வானம் இரு சிறகாக மாறிடுச்சு. அப்போ அவரை பற்றி திருப்பி நினச்சி பார்க்குறாங்க. அவர் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோழ நிலா மாதிரியும் ஒரு மகுட நிலா மாதிரி வாழ்ந்தவர். ஆள் சோழ நிலா மாதிரியும் மகுட நிலா மாதிரி வாழ்ந்தவர். இப்போ இவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கூட வெளியே இல்லை. இவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியே கூட இல்லை, வெளிச்சம் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி இவரை நினைத்து நெகிழ்றாங்க. எப்படி இவரை நினைத்து நெகிழ்ந்தது, இவரை நினைத்து நெகிழ்ந்து அங்கங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இவரை நினைத்து நெகிழ்ந்து அங்கங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இவரை எப்போ பார்த்துக்கிட்டே இருந்தனால இவர் முகம் வந்து ஓயாமல் முகத்துக்கிட்ட தோணிக்கிட்டே இருக்குது. முகத்துக்கு முகமாக இவர் முகம் நமக்கு வந்து தோணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மேத்தா இங்கே வாழ்ந்தார். இப்போ மேத்தா வீடு எங்கே போயிடுச்சுன்னா இறந்து வானத்தில் போயிட்டனால மேத்தாக்கு வீடு எங்கே இருக்குது, ஆகாயத்தில் தான் இவருக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆகாயத்தில் தான் இவருக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆகாயத்தில் அடுத்த வீடுக்கு தான் என்னது மேத்தா வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இப்போ ஒரே கதை தான், சிம்பிளான கதைகள், நீட்டாக பார்த்துட்டே போயிடலாம். மேத்தா என்னது இதயத்தில் நாற்காலி, அவருக்கு இதயத்தில் ஒரு பிரச்சனை சென்று வச்சுருக்காங்கன்னா மனச்சிறகு துடிச்சிக்கிட்டே இருக்குது. மேத்தா இறந்துட்டார். இறந்த மேத்தாவை கண்ணீர் பூக்களை சிந்திட்டு ஊர்வலமாக தூக்கிட்டு வர்றாங்க. ஊர்வலமாக தூக்கிட்டு வரையில அவர் ஒரு பாடலாசிரியனால ஒரு திருவிழாவில் தெருப்பாடகன் மாதிரி ஒருத்தன் வந்து பாடிக்கிட்டே வர்றான். பாடிட்டு கொண்டு வரும்போது அங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க, அவர்கள் வருகிறார்கள், மேத்தாவை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தூக்கிட்டு வரும்போது என்னது காற்றே காத்துக்கிட்டு இருந்துச்சான். மேத்தாவை அடக்கம் பண்ணுறதுக்கு காற்றே வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ காத்திருந்து அப்புறம் மேத்தாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணோன்னு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னது இப்படி உடனே இறந்துட்டாரு, இதெல்லாம் ஒரு நடந்த நாடகங்கள் மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேத்தா வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த நாட்கள் பூரா நந்தவன நாட்கள்.
ஒரு வானத்தில் ஒரு சிறகு இருந்துச்சு, இப்போ மேத்த இறந்து வானத்துக்கு போயிட்டனால ஒரு வானம் இரு சிறகாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சோழ நிலாவாக வாழ்ந்தார், மகுட நிலாவாக வாழ்ந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இறந்த பிறகு வெளிச்சம் கூட வெளியே இல்லை, இவர் இறந்த பிறகு வெளிச்சம் கூட எனக்கு வெளியே இல்லைன்னு சொல்லி இவரை இவரை நினைத்து நெகிழ்கிறாங்க. அப்போ நினைத்து நெகிழ்ந்தது அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நினைத்து நெகிழ்ந்து அங்கங்கே முகத்துக்கு முகமாக வாழ்ந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட வீடு எங்கே போயிருச்சு, ஆகாயத்தில் அடுத்த வீடு ஆயிருச்சு. இப்போ ஒரு வீடு எங்கே, ஆகாயத்தில் அடுத்த வீடு. அப்போ இந்த ஆகாயத்தில் அடுத்த வீடுக்கு தான் என்னது மேத்தாக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க. எவ்வளோ நூல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டில் கதையாக பார்த்துடலாம். கதையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சிடும். நம்ம அடுத்த நூல்களை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க ஒரு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். என்னது ஈரோடு தமிழன்பன்? இவரோட இயற்பெயர் ஜெகதீசன். இவர் இயற்பெயர் என்னது ஜெகதீசன். இவருக்கு ஒரு புனைப்பெயர் என்னன்னா விடிவெள்ளி. இவர் கோவையில் பிறந்திருக்காரு. இவரோட புனைப்பெயர் ஈரோடு தமிழன்பன் புனைப்பெயர் என்னன்னா விடிவெள்ளி. இவர் பேர் ஜெகதீசன். நீங்கள் இப்போ இந்த கதை எப்படி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் துப்பாக்கி படத்தில் நம்ம நடிகர் விஜய் இப்போ முதல்வர் இருக்காங்களா, அவங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ். அப்போ இதையே நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறோம். அப்போ ஜெகதீஷ் இந்த துப்பாக்கி படத்தில் எங்கே இருக்கார், மிலிட்ரியில் இருக்கார். மிலிட்ரியிலேருந்து ட்ரெயினில் ஊருக்கு வந்துட்டு போகிறாரா. இப்போ இதில் எப்படி போகிறாருன்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படத்தில் இருந்து மிலிட்ரியில் இருக்கார் ஜெகதீஷ், இங்கே ஊருக்கு வர்றாரு. வந்துட்டு திருப்பி வெறும் போட்டில் தான் போகணும் அப்படின்னு தான் இதோட கதை. அப்படியே இந்த கதையை பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போயிடும், சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்துக்கலாம். துப்பாக்கி படத்தில் அவர் பேர் ஜெகதீசன், ஈரோடு தமிழன்பன். அவர் ஒரு தமிழன்லாம், நம்ம தமிழன் ஒரு படம் நடிச்சிருக்கனால தமிழன்னா ஜெகதீசன் வச்சுக்கோங்க. அப்போ மிலிட்ரியிலேருந்து இவர் இங்கே வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ திருப்பி ஊருக்கு திரும்பி போகணும், போட்டில் தான் போகணும். அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் முந்தி, எப்படி காலத்திற்கு ஒரு நாள் முந்திய போயிடுறாரு. எப்படி காலத்திற்கு ஒரு நாள் முந்திய கிளம்பி போறாரு ஊருக்கு போறதுக்காக. காலத்திற்கு ஒரு நாள் முந்திய கிளம்பி போறாரு எங்க, ராணுவத்துக்கு போறதுக்கு. ஒரு வண்டி சென்ட்ரியூ. ஒரு வண்டி சென்ட்ரியூ அப்படின்னா ஒரு வண்டி நிறைய பொருள் அள்ளிட்டு போறாரு. எங்க, ராணுவத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி நிறைய பொருள் ஏற்றிட்டு போறாரு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு வண்டி சென்ட்ரியூன்றது யார் எழுதுனா, இந்த சென்ட்ரியூ கவிதையில் யார் இந்த நூலை எழுதுனான்னு சொல்லி ரிப்பீட்டடாக கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு வண்டி சென்ட்ரியூ. இப்போ பாருங்க, காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, காலத்திற்கு ஒரு நாள் முந்தி ஒரு வண்டி சென்று எடுத்துகிட்டு போயிடுறாரு. எங்கே போகிறது, ராணுவத்துக்கு போகிறதுக்காக. அப்போ அந்த போட்டு வர்ற இடத்துல போய் அந்த இடத்துல இருக்கார், ஒரு வண்டி சென்ட்ரியோட இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ போய் பார்த்தீங்கன்னா சாயந்தரமே ஆயிடுச்சு. என்னது, அவர் போன நேரம் சாயந்தர நேரம் ஆனோடனே என்ன ஆயிடுது, நிலா வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி நிலா வரும் நேரம், இருட்டிட்டு வருது, நிலா வரும் நேரம். நிலா வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா என்னது, மேக கூட்டம்லாம் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்ல, மேகம் கடந்து போய்கிட்டே இருக்கும்ல. அப்போ தீவுகள் கரையிறது. நிலா வர்ற நேரம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா மேக கூட்டம் நகரும். அப்போ என்னது, தீவுகள் கரைய ஆரம்பிச்சிருச்சு, தீவுகள் கரையேறுது. தீவு கரையேறினோடனே அப்போ இருட்டிட்டு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, குளிர் வந்துருச்சு. அவருக்கு என்னது, சிலிர்ப்பு வந்துருச்சு. என்னது, அவருக்கு சிலிர்ப்புகள். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சு. குளிர ஆரம்பிச்சுன்னு அவர் என்ன செய்யறாருன்னா, நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம். என்னது, நந்தனை எரித்த மிச்சம். அங்கே இருக்க கட்டையெல்லாம் போட்டு ஒரு ஃபயர் கேம்ப் போடுறாரு, போட்டு குளிர் காயிறாரு. அதுதான் என்னது, நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம். அந்த கட்டை எரிஞ்சது போக நெருப்பின் மிச்சத்தில் என்னது, அவர் குளிர் காயிறாரு. குளிர் காய்ஞ்சிட்டு அப்படியே நைட் அங்கே தூங்கிடுறாரு. தூங்கினோடனே என்ன ஆகும், அப்படியே லைட்டாக விடியுது. எப்படி, விடியல் விழுதுகள். அப்படியே என்னது, லைட்டாக விடிஞ்சுக்கிட்டே இருக்கு, விடியல் விழுதுகள். அப்படியே விடிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யுது, சூரிய பிறை தெரியுது. என்னது, அந்த சூரிய ஒளிக்கதிர் தெரியுது, சூரிய பிறை தெரியுது. தெரிஞ்சோன்னு என்ன அடிக்குது, லைட்டாக அப்படியே ஊமை வெயில் அடிக்குது. அப்படியே முழிச்சு பார்க்குறாரு, அவர் மேலே வெயில் அடிக்குது, ஊமை வெயில் அடிக்குது. அப்படியே அங்கேருந்து எட்டி பார்த்தா அந்த தோணினா என்னது, அந்த போட்டு, அந்த தோணி வருது. அங்கேருந்து என்னது, போட்டு வருது. போட்டு வந்தோன்னே இவர் பார்க்குறாரு, ஆஹா திரும்பி வந்த தேர் மாதிரில வருது, திரும்பி வந்த தேர்வலை மாதிரி இந்த போட்டு வருதுல அப்படின்னு சொல்லிட்டு பொருளை பூரா எடுத்துகிட்டு போட்டில் ஏறிட்டு என்ன சொல்லிட்டு போகிறாரு, வணக்கம் வள்ளுவா, வணக்கம் தலைவான்னு சொல்லுவார் நம்ம விஜய். இவர் என்னது, வணக்கம் வள்ளுவான்னு சொல்கிறாரு. இந்த வணக்கம் வள்ளுவாக்கு தான் என்னது, சாகித்ய அகாடமி விருது இவர் பெற்றிருக்காரு. ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவாக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இப்போ இந்த கதையை நீங்கள் சிம்பிளாக பார்த்துடலாம். ஈரோடு தமிழனோட பேர் என்னது, தமிழன். அவர் விஜய் நடித்த படம் தமிழன் இருக்குது. ஜெகதீசன் துப்பாக்கி படத்தில் மிலிட்ரியிலேருந்து வராரு. திருப்பி எப்படி ஊருக்கு போகிறாருன்றதான் இந்த இதோட கதை. அப்போ ஊருக்கு போகிறதுக்கு, மிலிட்ரிக்கு போகிறதுக்கு ஒரு காலத்திற்கு ஒரு நாள் முந்தியே வந்துடுறாரு. வந்து ஒரு வண்டி சென்ட்ரியூ பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காரு. இருந்து பார்த்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, சாயந்தர நேரம் ஆயிடுச்சு, நிலா வரும் நேரம் ஆயிடுச்சு. அப்போ நிலா வர்ற நேரம் வந்தோன்னா என்னது, தீவுகள் பூரா கரையேறிடுச்சு. அப்போ மேக கூட்டங்கள் நகர்ந்து போயிருச்சுன்னா சிலிர்ப்புகள். அவருக்கு என்னது, குளிர ஆரம்பிச்சு, குளிர்ச்சுனே அவர் ஃபயர் கேம்ப் போடுறாரு. அப்போ நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் ஒரு ஃபயர் கேம்பை போட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, தூங்குறாரு. தூங்கிக்கிட்டு இருக்கையில் என்ன செய்யுது,
லைட்டாக விடியுது. அப்படியே லைட்டாக விடியல் வந்தோடனே சூரிய பிறை தெரியுது. சூரிய ஒளி தெரிஞ்சோடனே ஊமை வெயில் அடிக்குது. ஊமை வெயில் அடிச்சோன்னே எட்டிட்டு பார்க்குறாரு. அங்கே தோணி வருகிறது. என்னது? போட்டு வருது. போட்டு வந்து என்ன நினைக்கிறாரு? ஐயா திரும்பி வந்து தேர் மாதிரியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பொருளை பூரா ஏற்று அந்த போட்டில் வச்சுட்டு மிலிட்ரிக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறாரு? வணக்கம் வள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த வணக்கம் வள்ளுவாக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. ஈரோடு தமிழன், இயற்பெயர் ஜெகதீசன். நீங்கள் துப்பாக்கி படத்தை நாம வச்சுக்கோங்க. துப்பாக்கி படத்தில் விஜய் வந்துட்டு திருப்பி எப்படி போகிறாருன்றத கதையில் பார்த்தா இவர் எழுதின நூல்கள் பூரா ஈஸியாகவே வந்துடும். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரை பார்க்குறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நம்ம அப்துல் ரஹ்மானுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? ஏஆர் ரஹ்மான் வச்சுக்கோங்க. நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை வச்சுக்கோங்க. அவரை வச்சு ஒரு ஷார்ட்கட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் என்ன செய்கிறாருன்னா, பால் வீதி, ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன செய்கிறாருன்னா, நேயர் விருப்பம், அவர் வந்து இசையமைச்ச பாட்டு பாடுவார்ல, அப்போ நேயர் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு பாடல் பாட போகிறாரு. எப்படி? ஏஆர் ரஹ்மான் பால் வீதியில் நேயர் விருப்பத்துக்கு இணங்க என்ன செய்கிறாருன்னா, அந்த அவர் சுட்டு விரலில் தான் மியூசிக் போடுவார். அவர் என்னது சுட்டு விரலில் மியூசிக் என்னது போடுறாரு? மியூசிக் போடுறாரு. சலவை மொட்டு போடுறாரு, ஒரு மெட்டு போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பால் வீதியில் நேயர் விருப்பத்துக்கு இணங்க அவரோட சுட்டு விரலில் ஒரு சலவை மொட்டு போடுறார். சலவை மொட்டை போட்டு ஒரு பாட்டு படிக்கிறார். என்ன பாட்டு படிக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு நிலா என்று பெயர் அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கிறார். என்ன பாட்டு படிக்கிறாரு? அவளுக்கு நிலா என்று பெயர்னு ஒரு பாட்டு படிச்சுட்டு அடுத்தவர் என்ன படிக்கிறாருன்னா, உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன். எப்படி? அவளுக்கு நிலா என்று பேருன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணால் உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சோன்னா இங்கே கீழே இருக்கிற ஆளுக்குலாம் என்ன ஆயிடுச்சு? வெறுப்பாயிருச்சு. நம்ம கண்ணாலே இப்போ தூங்க முடியல, நீ எப்படி அவர் கண்ணால் தூங்குவேன்னு சொல்லிட்டு முட்டையை எடுத்து அவர் மேலே அடிச்சிடறாங்க. என்ன செய்கிறாங்க? முட்டையை எடுத்து அவர் மேலே வீசிடுறாங்க. முட்டை அவர் மேலே பட்டனே ஆள் போல் கீழே விழுந்துடுறாரு. என்னது? ஆள் போல் விழுந்துடுறாரு. ஆள் போல் கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே ஆலாபனான்னு சொல்கிறாரு. விழுந்தோடனே ஆலாபனை அப்படின்னு சொல்கிறாரு. ஆலாபனைக்கு தான் அவருக்கு என்னது? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இப்போ என்ன பார்க்குறோம்? ஏஆர் ரஹ்மான் பால் வீதியில் நேயர் விருப்பத்துக்கு என்னங்க சுட்டு வரல ஒரு சலவை மட்டும் போட்டு என்ன செய்கிறாரு? ஒரு பாட்டு பாடுறாரு. அவளுக்கு நிலா என்று பெயர்னு பாடிட்டு அடுத்த வரை உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் பாடலை கீழே இருக்க ஆடியன்ஸுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு? எங்கள் கண்ணாலே தூங்க முடியல, நீ எப்படி அவ கண்ணால் தூங்குவேன்னு சொல்லி முட்டையை கொண்டு எரிஞ்சிட்டாங்க. முட்டை வாசிகள் முட்டையை வாங்கினோன்னு என்ன செஞ்சிடறாரு? ஆள் போல கீழே விழுந்துடுறாரு. ஆள் போல விழுந்தோன்னே ஆலாபனை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆலாபனைக்கு தான் சாகித்ய அகாடமி. உடனே என்ன சொல்கிறாரு? எந்திரிச்சிட்டு முட்டையை கொண்டு அடிக்கிறீங்க, மரணம் எனக்கு முற்றுப்புள்ளி அல்ல, மரணம் வந்து எனக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. நான் வந்து இது வந்து அந்த பாட்டு பாடுறதெல்லாம் இது நான் என்னோட சொந்த சிறைகளில் நான் பாடுறேன். இந்த கரைகள் வந்து என்னைக்கு நதி ஆகாதுன்னு சொல்கிறாரு. கரை தான் இருக்கும், அது வந்து என்னைக்கு வந்து நதி ஆகாது. நான் வந்து விலங்குகள் இல்லாத இடத்துல போய் கூட நான் கவிதையை பாடுறேன், உங்ககிட்ட இனிமேல் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுட்டான். அப்துல் ரஹ்மானுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் பால் வீதியில் நேயர் விருப்பத்துக்கு சுட்டு விரலில் ஒரு சலவை மட்டும் போட்டு அவளுக்கு நிலா என்று பேருன்னு பாடுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன்னு சொன்னானே இவங்க விருப்பை என்ன செஞ்சுறாங்க? முட்டை வாசிகள் முட்டையை கொண்டு அடிச்சோன்னே ஆள் போய் விழுந்து ஆலாபனான்னு சொல்கிறாரு. ஆலாபனாவுக்கு விருது கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? எந்திரிச்சிட்டு மரணம் எனக்கு முற்றுப்புள்ளி அல்ல, நான் வந்து என் சொந்த சிறையில் தான் இருக்கேன், உங்களை நம்பி இல்லை, கரைகள் என்னைக்கு நதியாகாது, நான் விலங்குகள் இல்லாத இடத்துல போய் கூட நான் கவிதை படிச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட இனிமேல் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பிடுறாரு. இப்போ இந்த 2 ஆத்தரையும் ஈஸியாக ஷார்ட்கட்டில் பார்த்தாச்சு. இந்த கதைகளை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கடுத்த ஆத்தரை இப்போ பார்க்கலாம். ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி. அவரோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வண்ணதாசன். அவருக்கு இன்னொரு பேர் என்னது? வண்ணதாசன். இப்போ கல்யாண்ஜிக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண்ஜி கல்யாண சுந்தரம்ன்றவர் என்னன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க கல்யாணம் வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். புலரி இன்றே ஒன்றே நன்றே. புலரி இன்னைக்கே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் வைங்க. புலரி இன்று ஒரு பொண்ணை பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து எனக்கு இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கின்றார். எப்படி கல்யாணம் புலரி இன்றே ஒன்றே நல்லதாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்கிறாங்க. நீ இப்படியா கேட்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னே அவர் முதல்ல எங்கே போகிறாரு? சின்ன முதல் சின்ன வரை எங்கே போகிறாரு? முதல்ல சின்ன முதல் சின்ன வரை, சிம்லா டு சிம்லா போகிறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து சின்ன முதல் சின்ன வரை போகிறாரு. ரெண்டாவது எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா, மணலுள்ள ஆறுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாரு? ரெண்டாவது வீட்டுக்கார அம்மாவை மணலுள்ள ஆறுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது தனி நூல். அப்போ மூன்றாவது எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமவெளிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி கல்யாண சுந்தரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, புல்லரி இன்று ஒன்று நன்று, உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கின்றாரு. உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவர் எங்கே போகிறாரு? சின்ன முதல் சின்ன வரை போகிறாரு. ரெண்டாவது எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணலுள்ள ஆறுக்கு போகிறாரு. ரெண்டாவது ஒரு மணலுள்ள ஆறுக்கு போகிறாரு. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு சமவெளிக்கு போகிறாரு. அந்த சமவெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்திற்கு வெளியேலும் சில பூக்கள் இருக்கு. அந்த சமவெளிக்கு போனால் ஒரு தோட்டத்துக்கு வெளியே சில பூக்கள் இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு பெயர் தெரியாத ஒரு பறவை இருக்குது. என்னது?
பேர் தெரியாமல் ஒரு பறவை அந்த சமவெளியில் இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இது மேலே கனிவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கனிவு வந்துருச்சு. இப்போ இதுதான் நமக்கு வந்து ஷார்ட்கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு கல்யாணிச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. புல்லரி இன்று ஒன்று நன்று கல்யாணம் பண்ணுங்கிறனே பண்ணி வச்சோன்னே சின்ன முதல் சின்ன வரைக்கும் போகிறாரு. ரெண்டாவது எங்கே போகிறாரு? மணல் உள்ள ஆறுக்கு போகிறாரு. மூன்றாவது ஒரு நூல் அவர் எங்கே போகிறாரு? அடுத்து சமவெளிக்கு போகிறாரு. சமவெளி நூல் அங்கே தோட்டத்திற்கு வெளியே சில பூக்கள் இருக்குது. அங்கே அதையும் பார்க்குறேன். அதை பார்த்தோன்னா பேர் தெரியாத ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையை பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அது மேலே கனிவு வந்துருச்சு. அப்போ கல்யாண்ஜி நல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட சுற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கையில் அவங்களோட சிநேகிதங்கள் என்னது, கல்யாண்ஜியோட ஃப்ரெண்டு என்னது, இந்த சிநேகிதங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, என்னடா நீ பாட்டுக்கு திடீர்னு கல்யாணம் முடிச்சுட்ட, பொண்ணை என்கிட்ட காட்டாலும் உன் மனைவி எப்படி இருக்கும் அப்படின்னு கல்யாண்ஜிகிட்ட கேட்குறாரு. உடனே கல்யாண்ஜி சொல்கிறாரு, என் மனைவி எப்படி இருக்கும்னா ஒளியிலே தெரியும் தேவதை மாதிரி. என்ன சொல்கிறாரு? ஒளியிலே தெரிகிற தேவதை மாதிரி. ஆனால் என் மனைவி எப்படி நான் வந்து அணில் நிறம், என்னது அணிலோட நிறமாக இருப்பாங்க, அணில் நிறம் மாதிரி இருப்பாங்க. என்ன கொஞ்சம் மேக்கப் தான் அதிகம் போடும், கலைக்க முடியாத ஒப்பனை போடும், அப்படி தான் இருக்குது என் மனைவி அப்படின்னு என்ன சொல்கிறாரு? என் மனைவி ஒளியிலே தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் அணில் நிறமாக இருக்குது, கொஞ்சம் மேக்கப் அதிகமாக போடும், அதை கலைக்கவே முடியாது. அப்போ என்னது? கலைக்க முடியாத ஒப்பனை போடும். அது என்னது? கனியான பின்பு நுனியில் பூ. கொஞ்சம் வயசான அம்மாவை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? கனியான பின்பு நுனியில் பூ அப்படின்னு சொல்லி வயசான அம்மாவை கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நண்பர்கிட்ட கதறாரு. உடனே நண்பர்கள் சொல்கிறாங்க, சரி பொண்ணை விடு, என்ன சீரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன சொல்கிறார்? சீரு என்னடா கொடுத்தாங்க? பற்பசையிலும் நாவல் பழமும் தாண்டா கொடுத்தாங்க சீரு. பற்பசையும் நாவல் பழமும் ஒரு கிறிஸ்டியன் படம் போட்டா வீடு வச்ச போட்டா ஒன்று தாண்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா இப்படி மாட்டிட்ட, என்னடா செய்ய? இப்போ உனக்கு என்னடா ஆறுதல் கேட்டால், இந்த ஒரு சிறு இசை தான் எனக்கு ஆறுதலாகவே இருக்குது. என்ன சொல்கிறாரு? ஒரு சிறு இசை தான் எனக்கு ஆறுதலாகவே இருக்குன்றாரு. அந்த சிறு இசைக்கு தான் என்னது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. யார்? வண்ணதாசன். அந்த ஒரு சிறு இசைன்ற நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அவர் வண்ணதாசனுக்கு இன்னொரு பேர் என்னது? கல்யாண்ஜி. நான் வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட்டு சாகித்ய அகாடமி பாய்க்கில் பார்த்துருக்கோம். கண்ணதாசன் வந்து சேரமான் காதலிக்கு வாங்கியிருக்காரு. வண்ணதாசன் என்னது? ஒரு சிறு இசைக்கு வாங்கியிருக்காரு. ப்ரீவியஸ் இயரில் இந்த ஒரு சிறு இசை கொஸ்டின் வந்திருக்கு. சிம்பிளாக முடிச்சாச்சு. கல்யாண்ஜி உடனே கல்யாணம் பண்ணி வைக்கின்றாரு. புல்லரி இன்று ஒன்று நன்று கல்யாணம் முடிச்சு எங்கே போகிறாரு? சின்ன முதல் சின்ன போகிறாரு. ரெண்டாவது மணல் உள்ள ஆறுக்கு போகிறாரு. மூன்றாவது ஒரு சமவெளிக்கு போகிறாரு. அங்கே ஒரு தோட்டத்தில் சில பூக்களை பார்க்குறாரு. அங்கே ஒரு பேர் தெரியாத பறவை இருக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு கனிவு வந்துடுது. கனிவு வந்தோன்னா இவர் சிநேகிதங்கள்லாம் வந்துட்டாங்க. என்னடா பொண்ணை கட்டவே இல்லைன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்குன்னா, என் மனைவி வந்து ஒளியிலே தெரிகிறது போல் இருக்கும், அணில் நிறமாக இருக்கும், என்ன கொஞ்சம் மேக்கப் அதிகமாக போடும், என்னது கலைக்க முடியாத ஒப்பனை, என்னது கனியான பின்பு நுனியில் பூ மாதிரி கொஞ்சம் வேசனமாக கட்டி வச்சுட்டேன். சரி அது முடிஞ்சிருச்சு. சீர் என்னடா கொடுத்தாங்கன்னு கேட்டால் பற்பசைகளை நாவல் குழாயும் தான் கொடுத்தாங்க, ஒரு கிருஷ்ண வைத்த வீடு பொம்மை போட்டா மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உனக்கு என்னடா ஆறுதல் கேட்டால், எனக்கு ஒரு சிறு இசை தான் ஆறுதல்னு யார் சொல்கிறா? நம்ம கல்யாண்ஜி சொல்கிறாரு. இப்போ கல்யாண்ஜி நூலை ஷார்ட்கட்டில் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது யாருன்னா, நம்ம பாரதிதாசன் இவர்களை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து பாரதிதாசன் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதையுமே ஷார்ட்கட்டில் பார்த்துருவோம். பாரதிதாசன் அங்கே ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு இருண்ட வீடு இருக்குது. வீடு எப்படி இருக்குது? இருண்ட வீடாக இருக்குது. அங்கே ஒரு திட்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு இருக்கும்ல, அந்த குறிஞ்சி திட்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு இருண்ட வீடாக இருக்குது. அங்கே ஒரு குறிஞ்சி திட்டு இருக்குது. அங்கே வந்து குடும்ப விளக்கை ஏற்றுறாங்க. அங்கே என்னது? குடும்ப விளக்கை ஏற்றுறாங்க. குடும்ப விளக்கை ஏற்றுறப்ப ஒரு விளக்கு ஏற்றுனா ஒரு அழகின் சிரிப்பு தெரியுது உள்ள அந்த வீட்டுக்குள்ளே. அந்த இருட்டுக்குள்ள வச்சுட்டு இருண்ட வீடாக இருக்குது. அங்கே ஒரு திட்டு இருக்குது. அந்த திட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, குடும்ப விளக்கை ஏற்றுறாங்க. இங்கே குடும்ப விளக்கு, ரெட்டை விளக்கு யார்? நான் பிச்சைமூர்த்தி ரெட்டை விளக்கு எழுதியிருப்பார். அப்போ குடும்ப விளக்கு ஏற்றோன்னே உள்ள ஒரு அழகின் சிரிப்பு தெரியுது. யாரா அந்த அழகாக சிரிக்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்ம கண்ணகி இருக்காங்கள, கண்ணகி அந்த புரட்சி காப்பியம்னு வரும். புரட்சி காப்பியத்தை நோட் பண்ணிக்கோங்க. புரட்சி காப்பியம் பண்ண நம்ம கண்ணகி அவங்களோட பொண்ணு தானே மணிமேகலை. இந்த மணிமேகலை வெண்பான்ற நூலை எழுதியிருக்காரு. அந்த மணிமேகலையோட சிரிப்பு தான் அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணகியோட பொண்ணு மணிமேகலை வெண்பா தான், அவங்க சிரிப்பு தான் உள்ள அழகாக தெரியுது. அங்கே பார்த்தா அவங்களோட மணிமேகலையோட காதலன் யாருன்னு பார்த்தா சௌமியன், இணையற்ற வீரன் இவருக்கு ஒரு பேர். சௌமியன் ஒருத்தர் அங்கே இருக்கார். இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, மணிமேகலைக்கு என்ன கொடுத்துட்றாரு? 2 பேர் என்னது காதல் நினைவுகள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கையில் மணிமேகலைக்கு எதிர்பாராத முத்தத்தை கொடுத்து ஒரு பாண்டியன் பரிசையும் கொடுக்குறாரு. மணிமேகலைக்கு எதிர்பாராத முத்தத்தை கொடுத்து ஒரு பாண்டியன் பரிசையும் கொடுக்குறாரு. இப்போ இதுதான் இருண்ட வீட்டில் ஒரு குறிஞ்சி திட்டு, அங்கே ஒரு குடும்ப விளக்கு ஏற்றினா ஒரு அழகின் சிரிப்பு தெரியுது. யார் அந்த அழகோட சிரிப்புன்னு பார்த்தா நம்ம கண்ணகி. புரட்சி காப்பியம்ன்றதை சேர்த்துக்கங்க. புரட்சி காப்பியம் எழுது நம்ம கண்ணகி. அவங்களோட மக தான் என்னது? மணிமேகலை வெண்பா. அவங்க சௌமியனோட காதல் நினைவுகளோடு அந்த வீட்டில் இருக்கும்போது அவர் எதிர்பாராத முத்தம் கொடுக்குறாரு. அந்த முத்தத்தை கொடுத்துட்டு பாண்டியன் பரிசும் கொடுத்துறாரு. இதை வந்து மணிமேகலையோட பாட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த பிசிராந்தையார், இந்த பிசிராந்தையார் நாடகத்துக்காக தான் என்ன வாங்கியிருக்காரு? சாகித்ய அகாடமி விருதை பாரதிதாசன் வாங்கினார். அந்த பாட்டி பிசிராந்தையார் பார்த்துட்டு, இவன்லாம் வந்து நமக்கு முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சேர தாண்டம் ஆடுது.
என்னது இவன் வந்து நம்ம பேத்திக்கு மொத்தம் கொடுத்துட்டான்னு சேர தாண்டம் ஆடி பஞ்சாயத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கூட்டிகிட்டு போய் நல்ல தீர்ப்பு கொடுங்கன்னு பஞ்சாயத்தில் சொல்லுது. அப்போ பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, இது என்ன கலைக்குத்தியின் காதலால் இருக்குது, மணிமேகலை வந்து ஒரு கலைக்குத்தின்னு இந்த கலைக்குத்தியின் காதலால் இருக்குது, நீ வந்து தமிழச்சி கத்தி மாதிரி தானே அந்த அம்மா இருந்துச்சு, யார் மணிமேகலை தமிழச்சியின் கத்தி மாதிரி இருந்தது. அப்போ தமிழச்சி கத்தி வந்து பாரதிதாசன், வெறும் தமிழச்சின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன், சரிங்களா? இப்போ தமிழச்சி கத்தி மாதிரி அமைதியாக இருந்த அந்த பொண்ணை இந்த இளைஞர்கள் இலக்கியமாக இருந்தால் சௌமியன் இணையற்ற வீரன் கூட உனக்கு பேர், இளைஞர் இலக்கியமாக இருந்தான், தமிழ் இலக்கியமாக இருந்தான், நீ வந்து என்னடா அப்படின்னு இறையனா அல்லது நீ இணையற்ற வீரனா, இப்படி பேர் காதல் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு காதல் வேணுமா கடமை வேணுமா, காதலா கடமையான ஒரு நூல், உனக்கு காதல் வேணுமா கடமை வேணுமா, அப்போ நீ போய் கடமை வேணும்னா சஞ்சீத பருவத்தின் சாரல்ல அந்த சஞ்சீத பருவத்தின் சாரல் அந்த அருவியில் போய் நீ குளிச்சுட்டு வந்துட்டு இவங்களை விட்டுட்டு முதல்ல நீ போருக்கு போடா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறாங்க. இதுதான் இந்த பாரதிதாசனோட கதை. சிம்பிளாக முடிச்சிடலாம். இருண்ட வீடு, ஒரு குறிஞ்சி திட்டு, ஒரு குடும்ப உலகத்துனா ஒரு அழகின் சிரிப்பு தெரியுது. யாருன்னு பார்த்தா கண்ணகி மக, புரட்சி கப்பி எழுதின கண்ணகி மக மணிமேகலை என்ப அந்த காதலன் பேர் சௌமியன். அந்த சௌமியன் என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து காதல் நினைவுகளோடு இருந்துக்கிட்டு இருக்கையில் எதிர்பாராத முத்தத்தை கொடுத்து ஒரு பாண்டியன் பரிசை கொடுக்குறாரு. அதை அந்த பிசிராந்தையார் பார்த்துட்டு ஒரு சேர தாண்டம் ஆடி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பு பார்க்கல, நீ கலைக்குத்தியாக இருக்க, நீ தமிழச்சி கத்தி வித்துட்டு இருக்க, நீ போய் எப்படி இந்த அமைதியாக இருக்கிற அந்த இளைஞர் இலக்கியம் அந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறவனை எப்படி விரும்புகிறேன்னு அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு, நீ இறணியெல்லாம் அல்லது இணையற்ற வீரனா, உனக்கு காதல் வேணுமா கடமை வேணுமா, கடமை வேணும்னா நீ இந்த சஞ்சீத பருவத்தின் சாரத்தில் நடந்துட்டு போய் நீ சண்டைக்கு போருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம எல்லா நூல்களையும் பார்த்தாச்சு. ஒரு 11 ஆத்தர் பார்த்துருக்கோம். இந்த 11 பேரும் எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தவங்க. அவங்களோட பற்றி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அவங்க நூல்களை ரொம்ப எளிமையாக பார்த்துட்டா, நீங்கள் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 நூல் இருந்தாலும் 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 நூலில் ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கதையை பார்த்துட்டு இந்த கதையை மனப்பாடம் பண்ண வேணாம், நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆயிரும். யாரையாவது கூப்பிட்டு இந்த கதையில் ஏதாவது ஒரு நூலை கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அதை ஆன்சரை நீங்கள் எடுக்க பாருங்கள். ஈஸியாகவே எடுத்துடலாம். நீங்கள் இதில் நினச்சிக்கலாம், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களால் 0.01% கூட எங்களால் முடியாது அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருந்தாலும் அந்த நினைப்பை இப்போட விட்டுருங்க. யார் நினச்சாலும் என்னால் முடியும் வெற்றி பெற்றலாம் நினச்சா உறுதியாக வெற்றி பெற்றலாம். நீங்கள் நினைக்கலாம் நான் கம்மியாக தான் மார்க் எடுத்திருக்கேன், இங்கே டிஎன்பிசிக்கு அதெல்லாம் வேலை இல்லை, எப்படி எவ்வளோ எளிமையாக ஸ்மார்ட் ஒர்க் உழைக்கிறாங்களோ அவங்களாம் போயிடுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நாங்களே இருக்கோம். நான்லாம் மிகப்பெரிய எவ்வளோ பெரிய எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஷார்ட்கட்லேயே ஏற்றி நிப்பாட்டிட்டு ஈஸியாக அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம். இதன் மூலியமாக தான் எங்களுக்கு வெற்றி சுலபமாக கிடச்சிச்சு. அதனால் நீங்களும் தொடர்ச்சியாக படிங்க, உறுதியாக வெற்றி அடைஞ்சலாம். நன்றி, வணக்கம்.